அண்மை செய்தி. கார் ரேஸில் ஏற்பட்ட விபத்தில் அஜித்குமார் கார் ரேஸில் ஈடுபட்ட போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கார் மோதிய விபத்தில் 3 முறை பல்டி அடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அஜித்குமார் உயிர் தப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்பெயினில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது நடிகர் அஜித்குமார் விபத்தில் சிக்கியிருக்கிறார். முந்தி செல்லும் போது மற்றொரு கார் மீது மோதிய விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி 24H சீரியஸ் தொடர்ல அவருடைய நிறுவனம் சார்பில் பங்கேற்று வராங்க. இந்த நிலையில துபாயில ஏற்கனவே 24H சீரியஸ் உடைய தொடர்ல முதல் சுற்று போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில தான் ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய வெலன்சியா நகர்ல போர்ஷோடைய அந்த கார் அஜித்குமார் ஓட்டியிருக்கக்கூடிய கார் நிறுவனம் வந்து ஸ்பார்ட்ஸ் காரோடைய வெலன்சியாவில் நடிச்ச ஸ்பிரிண்ட் ரேசிங் போது அஜித்குமாரனுடைய கார் விபத்தில் சிக்கியது. இருப்பினும் கூட அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும் நலமாக இருக்கிறார் என்றும் தற்போது அவரே காரிலிருந்து எழுந்து நடந்து சென்று அதன் பின்பு அவரை வாகனம் மூலமாக மருத்துவர்களிடம் அழைத்து சென்றிருக்காங்க. அவருக்கு பெரிய உடல் ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றாலும் கூட அவருக்கு கன்கஷன் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கிற என்பது குறித்தான மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிக்கியிருந்தாலும் கூட அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அடுத்த வாரம் அதே ஸ்பெயின் நகர்ல பார்சிலோனாவில் நடைபெறக்கூடிய ரேஸ்ல அவர் பங்கேற்பாரா என்பது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என்றும் அந்த அஜித்குமார் ரேசிங் தரப்புல பேசும்போது தெரிவிக்கப்படுகிறது. தௌஃபிக்.